வணக்கம் அன்பு சொந்தங்களே. அப்பப்போ இந்த இன்டர்நெட்டில் சில சுவாரஸ்யமான தகவல்கள் ஆப்படும். அதை அப்பப்போ நானும் நேரம் இருக்கிற நேரம் உங்களோட பகிர்ந்து கொள்வது வழக்கம். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு தகவல். இந்த கார் கம்பெனிகள் ஒவ்வொரு மாடலை புதுக்க அடித்து விடைக்கோ அல்லது ஏற்கனவே இருக்கிற மாடலில் மோடிஃபை பண்ணி மேம்பாடு செய்து வெளியிடைக்கோ ஒவ்வொரு புது புது விஷயங்களை சேர்க்கிறது வளமே. ஏனென்றால் சேல்ஸை கூட்டணுமென்றது உண்டு, மற்றது வாடிக்கையாளரையும் கவர வேணுமென்றது இன்னொரு முக்கியமான விஷயம். அந்த வகையில் அவுடி, ஜெர்மனியின் அவுடி கம்பெனி தன்னுடைய Q7 கார் மாடலில் ஒரு புதுமையை செய்து வெளியிட்டிருக்கிறாங்க. நார்மலாக நாங்கள் சிக்னல் லைட் அல்லது இண்டிகேட்டர்னு சொல்லப்படுகின்ற விஷயம் இருக்கிறதால அது எந்த பக்கம் திரும்புறனாலும் நாங்கள் இடப்பக்கம் திட்டனா இடப்பக்கம் லைட் எரியும், வெள்ளப்பக்கம் வெள்ளப்பக்கம் எரியும். ஆனால் இந்த புது மாடலில் ஒரு புது விஷயத்தை அப்ளை பண்ணியிருக்கணும். இண்டிகேட்டர் போடைக்கு அது வலது பக்கமாக இருக்கலாம், இடது பக்கமாக இருக்கலாம். இண்டிகேட்டர் போடைக்கு அந்த இண்டிகேட்டர் லைட் ரோட்டிலேயும் விழுகிற மாதிரி ஒரு செட்டப்பை செய்திருக்கிறாங்க. இது தெருவில் பாதுகாப்பை கொஞ்சம் அதிகரிக்கும் என்று சொல்கிறார். ஏன்னா முன்னுக்கு பின்னுக்கு வர்ற வாகனங்களுக்கு இந்த வாகனம் எங்கே திரும்ப போகுதுன்றது தெரியும், இந்த ரோட்லேயும் இந்த சைன் விழுகிறபடியாக. உலகத்தில் இதுதான் முதல் முறை இந்த அவுடி கம்பெனி இந்த விஷயத்தை தன்னுடைய ஒரு வாகனத்தில் அப்ளை பண்ணியிருக்குது. உலகத்தில் முதல் இது செய்யப்பட்டிருக்கிறது ஒரு தகவல் சொல்லப்படுது. என்றாலும் இந்த வாகனம் ஐரோப்பிய நாடுகளுக்கு வருமானது சொல்ல தெரியல. இப்போ எல்லாம் ஐரோப்பிய நாட்டில் இந்த பெட்ரோல் டீசல் மோட்டர்களை எல்லாம் விட்டு எலக்ட்ரிக் மோட்டர் தான் இப்போ ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதனால் அதோட குறிப்பாக இங்கே நோர்வேல இந்த கார் வருமானால் இல்லை என்று சொல்லுகின்றார்கள். ஏனென்றால் அது டீசல் இன்ஜின் உள்ள கார். அதோட நோர்வேலேருந்து பாரான கார்களுக்கு டேக்ஸ் கூட, அதால் காரும் விலை கூடவாக இருக்கும். பெரும்பாலும் நோர்வேக்கு இது வராதுன்னு சொல்லினோம். என்றாலும் இது ஒவ்வொரு புதுமையான தகவல் வரைக்கும் ஒன்று ஒன்றா சேர்க்குறாங்க. இந்த கார்களில் ட்ராஃபிக் சிக்கேத்தன்னு நோர்வேஜ் மொழியில் சொல்லப்படுகின்ற ட்ராஃபிக் சேஃப்டி விஷயங்களை அப்பப்போ மேம்படுத்தி கொண்டு வராங்க. அதில் இதுவும் ஒரு விஷயம். இது உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு நினைச்சேன், பகிர்ந்து கொண்டேன். மீண்டும் சந்திக்கலாம்.